வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல வரகரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாத்திரம் எடுத்துங்க, 3/4 கப்பு வரகரிசி போட்டுக்குங்க. 1/4 கப்பு பச்சைப்பயிறு தோல் நீக்காதது, 1/4 கப்பு சிறுபருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு. இந்த 4த்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நம்ம தாளிக்கிற நேரத்துக்கு தான் கேஸ் பற்ற வைக்கும்போது அதை ஊற வச்சுருங்க. இப்போ கேஸை பற்ற வச்சுக்கோங்க. குக்கரை போட்டுக்குங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் உரிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா பொன்னொருள் வந்ததுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், பொடியை நறுக்கின கொஞ்சம் துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு போட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. இது அரவைக்கு தான். ஜீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. 10 பல் பூண்டு போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்குங்க. பொடியை நறுக்கின கொஞ்சம் இஞ்சி போட்டுக்குங்க. 3 காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டுக்குங்க. கொட்டி எல்லாத்தையும் போட்டு ஒன்றும் பதியமாக அரைச்சிடுங்க. இந்த அரைச்சதை இதில் கொட்டிடுங்க. கொட்டி எண்ணெயில் ஒரு வதக்குங்க. நல்லா வதக்கும்போது நல்ல மணமான ஒரு வாசனை வரும். பெரிய தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு 2 வதக்குங்க. வதக்கிட்டு இந்த பாருங்கள், எல்லா காயும் எல்லாம் 100 கிராம் அரிஞ்சு வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 100 கிராம் கேரட் போட்டுக்குங்க. 100 கிராம் பீன்ஸ் போட்டுக்குங்க. ஒரு குடமிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 போட்டுக்குங்க. 100 கிராம் அவரைக்காய் போட்டுக்குங்க. காலிஃப்ளவர் 100 கிராமு, கத்திரிக்காய் 100 கிராம் எல்லாம் போட்டு ஒரு கிண்டி விட்டுக்குங்க. சூப்பராக கிண்டி விட்டுருங்க. அப்படியே ஒரு லைட்டாக ஒரு வதக்கலுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க, கார மிளகாத்தூள். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. போட்டு நல்லாத்தையும் ஒரு பரட்டுங்க. கழுவி வச்சு அரிசி தூக்கி இதில் கொட்டிடுவோம். வரகரிசி இந்த அரிசிக்கு 1 மடங்கு அரிசி 3 மடங்கு தண்ணிங்க. எதில் ஊற வச்சோமோ அதிலே தண்ணி அளந்து ஊற்றிக்கிறோம். மூணு மடங்கு தண்ணி ஊற்றி வச்சுங்க. இந்த நேரத்தில் பதம் பார்த்துக்குங்க, உப்புலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. உப்பு கம்மியாக இருந்ததுங்க. இப்போ இந்த நேரத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குங்க, எலுமிச்சம்பழம் சைஸு. அதை இதில் கரைச்சி நீராக விட்டுருவோம். 2 பரட்டிடுங்க. புளி ஊற்றுறாதாங்க சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். தேவையான உப்பு போட்டுக்குங்க. இதுக்கு மேலே 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லி இருக்குதுங்க, நெய்யை ஊற்றிட்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு மேலே போட்டுருங்க. மேலே போட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிடுங்க. மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைங்க. அந்த ஏர் மேலே வந்ததுக்கப்புறம், காற்று வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டிங்கன்னா நம்ம ஊற்றின எந்த தண்ணியும் வெளியே வராது. மூணு விசிலுங்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தன்னு சூப்பராக கொதிச்சு நிற்கும். இந்த 2 பரட்டி விட்டிங்கன்னா நல்லா தண்ணியோடு சாப்பாடு நல்லா ஜூஸியாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாதம் மட்டும் கொஞ்சம் கொலன்னு இருக்கணும், தண்ணியாக இருக்கணும். ஆற நல்லா ஆகிடும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. சுட இதுக்கு எதுவுமே வேணாங்க, ஒரே ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட ஜம்முன்னு இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் செஞ்சு. நல்லா தலன்னு வரகரிசி பருப்பு சாதம் செஞ்சிருக்குங்க. எல்லா காய்கறியும் போட்டு நீங்களும் இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாளாவது சிறுதானியத்தை சேர்த்துக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. வாங்க மக்களே சாப்பிடலாம்.